பிரைஸ் லார்ட். இந்த நாட்களையும் இந்த புதிய மாதத்தில் பிட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்கு நேராக நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கும் முதலாவது நாம் மனதார அவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னோட சேர்ந்து அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துவீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல அவரை பாடி துதித்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய நாமத்தை நம்ம ஒருமித்து பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனமா ஆண்டோட நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சபையில் உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, எங்க ஊழியத்தில் உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நேரத்தில் நீங்க என்ன இந்த ஆண்டோடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல சிறையிருப்புகளையும் என் தேவன் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டோடைய நாமத்தை ஒருமித்து என்னோட சேர்ந்து உயர்த்துறீங்களா? ஆண்டவரே உங்க நாமம் உயரட்டும்பா, உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. நீ சொன்னீர ராஜா, ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கென்று அப்பா துதியை சொல்லும்படியாக ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி நாங்க உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமாப்பா, உங்க நாமம் உயரட்டும் ராஜா, உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் என்று ஒருமித்த குரலா ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமிதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமிதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் நீங்க சொல்லுங்க. அவர் நாமமே மதுரமிதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமிதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அன்பான தேவ ஜனங்களே, இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லுங்க. எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல, இயேசு என்ற அந்த நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல கட்டுகளும் உடைந்து போகிறதா இருக்கிறது. எல்லா சிறையிருப்புகளில் இருந்தும் ஆமே நீங்க அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்க நாவுகளினால உச்சரிக்க உச்சரிக்க எல்லா கட்டுகளும் ஆண்டவர் உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறாங்க. இயேசு என்கிற நாமத்துல சுகம் உண்டு, இயேசு என்கிற நாமத்துல விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறாங்க. அவருடைய நாமத்தை சொல்ல முடியுமா? அன்பு தகப்பனே, இந்த நேரத்துல உம்முடைய நாமத்தை உம்முடைய துதியை சொல்லுகிற தேவ ஜனங்கள் மத்தியில என் தேவன் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேவனோடு உள்ள பிரச்சனம், தேவனோடு உள்ள அந்த அன்புல பலப்படணும் ஆண்டவரே. அப்பா நீரே எல்லாமாய் மாறணும் ஆண்டவரே. அப்பா நீரே எல்லாமாய் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீரே 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 நிரந்தரமாய் இருக்கணும் சுவாமி. ஆவியானவரே உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு ஜனங்களை தேவனை பார்த்து சொல்ல முடியுமா? என் ஆசையெல்லாம் நீங்க தாண்டவரே, என் ஏக்கமெல்லாம் நீங்க தான் சுவாமி. இந்த உலகத்துல எதுவுமே எங்களுக்கு
எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவர், ஆனால் நீர் எங்களுக்கு இருந்தால் போதும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில் எங்கள் தேவைகள் நீங்கள் தான் சொல்லி ஆண்டவரை பார்த்து இந்த நேரம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். எங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் தான் ராஜா, எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர். என் இதய துடிப்பு நீங்கள் தான் சுவாமி. என் கண்மலை நீங்கள் ஆண்டவர், என் கோட்டை நீங்கள் அப்பா, என் துருக நீங்கள் ராஜா. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். சொல்ல மாட்டார். உமது விருப்பம் போல் நடத்துகின்றேன். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. ஆமென் சுவாமி. எங்க தேவை, எங்க ஆசைகள், எங்க விருப்பங்கள் ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் சுவாமி. இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் போல ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே நீர் சித்தம் கொண்ட பிரகாரமாய் இந்த மாதத்துல எங்களை எந்த பாதையில நடத்த விரும்புகிறீரோ எஸ்ப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் விரும்புகிற பாதையில, சமாதானத்துக்கு ஏதுவான பாதையில, ஆண்டவரே சந்தோஷம் நிறைந்த இந்த பாதையில கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நடத்தி செல்லும்படியாக அப்பாவோட கரத்துல நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோமையா. மீதம் இருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் ஆண்டவரே பகுதிகளையும் என் தேவன் நீங்க பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மிக பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை இந்த பெட் மினிஸ்ட்ரி மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வர மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த நாளை கர்த்தர் பேசுவாராக.
இந்த வருஷத்தினுடைய அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிப்பின் மாதமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை பலவிதமான நேரங்களில் சோர்ந்து போய் வந்திருக்கிற வாழ்க்கை, நான் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே நான் வந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார், ஆனால் ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை என்ன, அன்றைக்கு அவனுடைய ஆவி உயிர்ப்படைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 45ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன பொழுது, தன்னை ஏற்றுக்கொண்டு போகும் பொழுது யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுதும் அவனுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அப்போ ஏன் அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய அருமையான மகன் யோசேப்பு என்கிற ஒரு பிள்ளை அவனுக்கு மிகவும் பாசமானவனாக இருந்தான், அவன் அன்புக்குரியவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பல வர்ண அங்கியை தரித்து அவனுக்கு அது போட்டு அழகு பார்த்து தன்னுடைய வாரிசு தன்னுடைய பிள்ளையை நினைத்து அழகு பார்க்கிற ஒரு தகப்பனாக இருந்தான். ஆனால் இந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படி யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பை அனுப்பும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் அவனை பார்க்கும் பொழுது, இதோ சொப்பனக்காரன் வந்துவிட்டான் என்று சொல்லி அவனை என்ன கொலை செய்து விடலாம் என்று சொல்லி நினைத்து அவனை என்ன செய்கிறார்கள், அவனை ஒரு கிணற்றிலே தள்ளும்படி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல ரூபன் என்ன நினைக்கிறான், ஐயோ இவனுடைய இரத்தப்பழி நம்மேலே வருமே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த கிணற்றுக்குள்ளே தள்ளி போட்டிருக்கிற அந்த யோசேப்பை தூக்கி கரையிலே எடுத்து இஸ்மவேலுடைய கரங்களிலே அவன் கொடுக்கிறவனாக பார்க்கிறோம். அப்பொழுது இவன் நினைக்கிறார்கள், நம்முடைய அப்பா கேட்டால் நான் என்ன செய்ய முடியும், ஐயோ என்னுடைய பையனை காணவில்லை, என்னுடைய மகனை காணவில்லையே, எனக்கு பிரியமானவன் அல்லவா என்று சொல்லி ஒருவேளை அப்பா சஞ்சலப்படுவாரே, நம்மிடத்தில் சந்தேகமாய் கேட்பாரே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு ஆடை அடித்து அந்த ஆட்டின் மூலமாய் வருகிற அந்த இரத்தத்தை அந்த பலவர்ண அங்கியிலே துவைத்து தன்னுடைய தகப்பனிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த தகப்பன் என்ன செய்கிறான், அந்த வஸ்திரத்தை பார்த்தவுடனே, ஐயோ இது என்னுடைய மகனுடைய வஸ்திரம், ஏதோ ஒரு விலங்கு என்னுடைய பிள்ளையை கீறி போட்டது என்று சொல்லி அவன் அநேக நாட்கள் துக்கமாக இருந்தான். அது வேதத்தில் நம்ம வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 22 வருடங்கள் யோசேப்பை காணாமல் யாக்கோபு தவித்து கொண்டிருந்திருக்கிறான். அதாவது அவன் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவோம் இல்லையா, இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் எதுக்கு இருக்கிறேன், ஏன் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் சீக்கிரமாய் செத்து போனால் நலமாக இருக்கும், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த உபத்திரவம் என்று சொல்லுகிறதை போல யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்த இழப்புகளை குறித்து யாக்கோபு என்ன செய்கிறார், அனுதினமும், அது 1-2 வருடங்கள் அல்ல, அது 22 வருடங்களாக அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா ஆவி செத்து போனதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் வரலாம், சில கண்ணீர்கள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம். அந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன வரும் தெரியுமா, நான் எதுக்கு இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஏன் இந்த இடத்துல உலகத்தில் இருக்கணும், நான் எனக்கு கண் எப்போதான் மூடாது, நான் எப்பண்டா சாகலான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அன்றைக்கு யாக்கோபினுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்ததை போல இன்றைக்கு உங்களுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அது எப்படி பாசம் நடக்கும், பல வருடங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு யோசேப்புக்கு 22 வருடமாய் தன் பிள்ளையை குறித்து மரித்து போனானே என்று சொல்லுகிற அந்த ஏக்கத்தோடும் கவலைகளோடும் அநேக நேரம் அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போய் காணப்பட்டது, ஒரு உற்சாகம் இழந்ததாய் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் இல்லாததாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, காணப்படுகிறது. காரணம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர் என் அடுத்த நிலைமைக்கு என்னால் கொண்டு போக முடியாதபடி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம்,
கொண்டு போக முடியாததுனால அநேக சோர்வி நிமித்தமாய் ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு உயிர்ப்பிக்கிற மாதமாக காணப்படலாம். ஒருவேளை இந்த யோசேப்பினுடைய இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த ஆவி மரித்து போக காரணம் என்ன? அப்போ மரித்து போவதற்கு காரணமாக இருந்தது தன்னுடைய குமாரர்கள் என்ன செய்தார்கள்? பொய்யை சொன்னார்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நம் செய்யாத தவறுக்காக, நம்முடைய வாழ்க்கையை செய்யாத நடக்காத ஒன்றுக்காக அநேக மனிதர் நம்மளை குற்றம் சாட்டி அதை நம்ப வைக்கலாம். ஒருவேளை குற்றம் சாட்டி நம்மளை நம்ப வைக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது தோய்ந்து போனதாய், செயலிழந்ததாய், நம்முடைய ஆவி உற்சாகம் இல்லதாய் காணப்படுகிறது. காரணம், நான் செய்யாத குற்றம், நான் செய்யாத தவறுக்கு. அப்போ இவனுடைய ஆவி செத்து போவதற்கு காரணம் என்ன? பொய்யான தகவல்கள். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பொய்யான தகவல்களை கொண்டு கொடுக்குறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பொய்க்கு அநேக சாட்சிகள் வரும். நீங்கள் பார்க்கலாம், வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கு யோசேப்பு போர்த்திபாலினுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அன்னைக்கு போர்த்திபாலினுடைய மனைவியினுடைய இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, வஸ்திரம் இருந்துச்சு, சாட்சி இருந்துச்சு. இவன் தவறு பண்ணினான் என்று சொல்லுகிற அந்த ஒரு அத்தாட்சி அவருடைய என்ன கையில் இருந்துச்சு. ஆனால் யோசேப்புக்கோ, நான் என்ன சொல்லுவது, நான் என்னை எப்படி நான் நியாயப்படுத்துவது, என்னுடைய காரியத்தை யாரிடத்துல சொல்லுவது? ஏன்னா அது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அது ஒரு உண்மையான சம்பவம். அவன் தவறு செய்யவில்லை என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர போர்த்திபாலுக்கோ அல்லது பார்வோனுக்கோ இந்த வெளியில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கோ யாருக்குமே இந்த காரியம் தெரியாது. ஆனால் இவன் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துருப்பான், எப்பா நாங்கள் தவறு செய்யலப்பா, நான் தவறே செய்யலை, ஆனால் என் மேலே ஒரு பழி சுமத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவங்க கேட்குறாங்க, எப்பா நீ தவறு செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறாயே, ஏதாவது நீ ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? இவனுக்கு எந்த ஒரு சாட்சியும் சொல்லுவதற்கான சூழ்நிலைகள் அங்கே இல்லை. அவனுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் இவனுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவதற்கோ இல்லது ஒரு சாட்சியை நிரூபிப்பதற்கோ அங்கு ஆள் இல்லை. ஆனால் போர்த்திபாலினுடைய வஸ்திரத்தின் மூலமாய் அவளுடைய சாட்சி அவளால் நிரூபிக்க முடிகிறது. அப்போ பொய்க்கு என்ன வேணும் அப்படின்னா, சாட்சி அதிகமாய் கிடைக்கும். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நான் நிரபராதிதான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கிறேன், நான் தவறே செய்யலை, நான் இந்த காரியத்தில் நான் இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஒருவேளை தோய்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இப்பொழுது பாருங்க, யாக்கோபினிடத்தில் தன்னுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்பா நீங்கள் அருமையான மகன், இப்படி ஒரு மகன் என்ன செய்கிறான்? ஒரு சிங்கம் இல்லை ஒரு கரடி அவனை கீறி போட்டது, அவனுடைய வஸ்திரத்தை நாங்கள் பார்த்தோம் என்கிற சாட்சியை அங்க தன்னுடைய தகப்பனுக்கு நிரூபிக்கிறாங்க. இதை நிரூபிக்கும் பொழுது அந்த யாக்கோபு தன்னுடைய இருதயத்தில் நிஜம் என்று நினைத்து அவன் 22 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கை நடப்பினம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இருந்த எண்ணத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை. பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு சாட்சி உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்யாத குற்றத்திற்காக நான் தண்டனையை சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? எனக்கு எல்லாமே எதிர்மறையாகவே இருக்குது பாஸ்டர், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையான சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு யாக்கோபு எப்படி 22 வருடங்களாக வேதனையை அனுபவித்து நான் வாழ்வதா சாவதா என்று சொல்லி ஒரு பலவிதமான கேள்வியோடு இருந்த அவனுடைய ஆவி மீண்டும் உயிர்ப்பித்ததை போல இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் கர்த்தர், இன்னைக்கு பல சாட்சிகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆகஸ்ட் மாதத்தில் சொல்லுகிறார், நீ பலவிதமான பொய்யே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிஜம் என்று சொல்லி அநேகர் உண்மைதான் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் குறை சொல்லியிருக்கலாம், இல்லை சாட்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் உனக்குடைய இருதயம் உனக்கு தெரிகிறது, நான் தவறு செய்யவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே தேவனுடைய கண்கள் இந்த உலகத்தை உலாவி கொண்டிருக்கிறது. உனக்கு நியாயம் செய்யும்படி
கர்த்தர் உனக்காக எழுந்தருளுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில, யாக்கோபினுடைய வாழ்க்கையில அந்த நடப்பயணமாய் மாறுவதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில விட்டு விலகவே இல்லை. அதாவது கடந்த காலங்களில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நினைத்து ஒருவேளை ஐயோ நான் இத்தனை வருடங்களாய் நான் பாவம் செய்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள் நிகழ்காலங்களில் அநேக பாவம் என் இருதயத்தில் இருக்கிறதே, ஒருவேளை பாவத்தை நினைத்து 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 அனுதினமும் நாம் அழுது கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி வராதா, நான் செய்த பாவம் என்னுடைய இருதயத்தில் ஒரு குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, நான் தூங்கும் பொழுதும் நான் செய்த பாவங்கள் எனக்கு முன்பதாக நிற்கிறது, நான் செய்த அக்கிரமங்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது, நான் அநேகரை ஏமாற்றி இருக்கிறேன் அது எனக்கு முன்பதாக வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் இப்படி ஒருவேளை அவன் நினைத்திருந்திருக்கலாம், ஐயோ நானுடைய வாழ்க்கையை தவறே செய்யாமல் நான் சிறைச்சாலைக்குள்ளே இருந்திருக்கிறேன். ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குற்றம் அவனுடைய வாழ்க்கையை சுமந்திருந்தாலும் யாக்கோபு பல நாட்களாய் அவனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டே இருந்துச்சு. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ என்று சொல்லி அநேக நாட்களாய் அவனுடைய வாழ்க்கை சிலதை நினைத்து, அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகளை நினைத்து 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 அவனுடைய வாழ்க்கை பல நாட்களாய் அந்த நினைவிலே ஓடிக்கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு உயிர்ப்பிப்பை கொடுத்தார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறேன். 2022 வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துச்சு. அதிகாலை 2:45 மணிக்கு ஒரு காற்று ஒன்று வீசியது, மழையும் காற்றுமாக வீசியது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல ஒரு சீட்டு போட்டிருந்த ஒரு இல்லத்தை அமைத்திருந்தோம். அந்த இல்லத்தில் அமைத்திருக்கும் பொழுது ஒரு காற்று வரும் பொழுது அந்த காற்று முழுவதுமாய், அந்த சீற்று முழுவதும் அது காற்றினால் வீசப்பட்டு முற்றிலுமாய் எங்களுடைய வீடு நனைந்து போனது. மழை ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், மனைவி, என்ன செய்வது என்று திகைத்து போய் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை உடைந்து போன அனுபவமாக இருந்துச்சு. நாங்கள் உடனடியாக அந்த சீட்டை ஒரு வாரத்திற்குள்ளே மீண்டும் அந்த வீடை அமைத்து மீண்டும் அந்த வீட்டை நாங்கள் சீர்படுத்தி அதே இடத்துல இருந்து கொண்டிருந்தோம். இன்னும் சில 10 நாட்கள் தாண்டினது. அந்த வீடை நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா தரைமட்டமாக இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த வீடு நாங்கள் கட்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் ஊழியத்தில் வருகிற 200-300 ரூபாய் என்று சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து அதை கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு முற்றிலுமாய் இடிக்கப்படும் பொழுது எங்களுடைய இருதயம் நினைத்தது இனி அவ்வளவுதான் முடிந்து போனது என்று நினைத்தோம். ஊழியத்தை எப்படி கட்டுவது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எல்லாரும் பரியாசிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? இவர்களெல்லாம் பாதுகாக்கிறவர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களே, ஆண்டவரே அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும், இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஜெபிக்கிறார்களே, அவர்களுடைய குடும்பத்தை, அவர்களுடைய வீட்டையே அவர்களால் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அநேக வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்கு நேராக வந்தது. அந்த நேரம் நாங்கள் உடைந்து போனவர்களாக இருந்தோம். இன்னும் சில 10 நாட்கள் தாண்டி இந்த வீடை நீங்கள் எடுத்து தான் ஆக வேண்டும், இதில் நீங்கள் கட்டியிருக்கிறது சரியில்லை என்று சொல்லி அந்த வீடை முற்றிலுமாய் தரமட்டமாய் இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இனி என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி நடு ரோட்டில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வாங்க என்று சொல்லி ஒரு வீட்டில் எங்களை அன்னைக்கு தங்க வைத்தார்கள். அன்னை தங்க வைத்தது மட்டுமல்ல, அந்த வீட்டிலிருந்து ஊழியத்தை எப்படி செய்வது என்று சொல்லி பல சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அந்த நேரங்களில் நாங்கள் என்ன செய்தோம், ரோடுகளில் ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஒரு செட்டில் அதாவது ஒரு தார்ப்பாய் போட்டு தான் நாங்கள் ஆராதிக்க ஆரம்பித்தோம். இப்படி தான் இந்த ஊழியங்களை மீண்டும் கட்டணும். ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 8 தடவை நாங்கள் அந்த இடங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டே இருந்தோம். அதனால் அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், இனி எங்களுடைய ஊழியமே முடிந்து போன நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு.
இனி எனக்கு எங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு எதிர்காலமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அன்றையில நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, எல்லாராலும் பரியாசப்படுகிறோம், நிந்திக்கப்படுகிறோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரித்த வீடும் போனது, ஊழியங்கள் போனது. இனி என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கதறும் பொழுதுதான் முடிந்து போய் என்று சொல்லி அநேகரால் பரிகாசிக்கப்படும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வெட்கப்பட்ட தேசத்திலே நான் உன்னை வைப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தார். நாங்கள் நினைத்த, ஆண்டவரே, நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எங்கே வைக்க போகிறீர்கள்? எங்களிடத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. இனி சாப்பிடுவதற்கு கூட இனி வழிகள் இல்லாத சூழ்நிலைகளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீர் தந்த அழைப்பை குறித்து எங்களுக்கு சந்தேகம் வந்ததாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் தான் எங்களை இந்த இடத்துல அழைத்தாரோ? ஏன் கர்த்தர் அழைத்திருந்தால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் இவ்வளவுன்னு இருக்கும்? எங்களை கர்த்தர் ஏன் எங்களுடைய ஊழியத்தில் எங்களை ஏன் முன்குறித்திருந்தா ஏன் எங்களுக்கு இவ்வளோ நெருக்கும்? நாங்கள் எங்களுடைய அழைப்பை தவறாக புரிந்து விட்டோமோ? ஒருவேளை அநேகர் எங்களிடத்தில் சொல்லுவார்கள், பாஸ்டர், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறதற்கு நீங்கள் ஊரிலே இருந்தா நன்றாக இருந்திருக்குமே, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டும்? ஒருவேளை உங்களுடைய தரிசனம் சரிதானா என்று சொல்லி சோதித்து பாருங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் ஊழியம் தானா இல்லை வேறு இடம் ஊழியமா? ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது என்னெல்லாம் அநேகர் எனக்கு தெரிந்த ஊழியர்கள் சொல்லுவாங்க, தெரிந்த நண்பர்கள் சொல்லுவாங்க. இப்படி அநேகர் எங்களிடத்தில் சொல்லும் பொழுது எங்களுடைய இருதயமே உடைந்து போனதாக இருக்கும். ஏன் ஒருவேளை கர்த்தர் எங்களுக்கு அழைக்கவில்லையோ, கர்த்தர் எங்களை நேசிக்கவில்லையோ, ஏன் எங்களுக்கு இவ்வளோ உபத்திரவம் என்று சொல்லி கேட்ட கேள்விகளும் உண்டு தேவனுடைய சமூகத்தில். ஆனால் ஒரு நாள் வந்துச்சுங்க, அவர் சொன்னதை போல, நான் உன்னை வெட்கப்பட்ட அதே இடத்துல உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன் என்று சொன்னதை போல இன்றைக்கு அழகான ஒரு இடத்தை வாங்குவதற்கும் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தாருங்க. அவர் உண்மை உள்ள கர்த்தருங்க. இதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உடைந்து போன அனுபவங்கள் உண்டு. எங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்ன அதே இடத்துல எங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாதுங்க. ஒருவேளை பிரச்சனைகளை கண்டு, வேதனைகளை கண்டு ஒருவேளை சோர்ந்து போகாதுங்க. ஐயோ, இனி என்ன ஆகுமோ? கடந்த கதை நினைத்து நீங்கள் கலங்குகிறதை விட்டுவிட்டு, கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையான ஈவுகளை தருவார். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பிடிங்க, வசனத்தை பிடிங்க, இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் போராடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்வதற்கு அவர் ஒரு மனிதன் அல்லவே. எங்கள் தேவன் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஏற்ற காலத்தில் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டே வருகிறார். உங்களுக்கும் நிறைவேற்றுவார். நாங்கள் ஒருவேளை அந்த பிரச்சனைகளில், பாடுகளில், உபத்திரவத்தில் நாங்கள் ஒருவேளை எங்களுடைய தரிசனத்தை, எங்களுடைய அழைப்பை விட்டு ஒருவேளை நாங்கள் ஓடி இருந்தால் இன்றைக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், எங்கேயோ ஒரு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பில், அந்த வாக்குத்தத்த வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம். இன்றைக்கு எங்களை அதே தேசத்தில் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லி இருப்பாரானால் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தை உருக்கமாய் பிடிங்க, சோர்ந்து போகாதுங்க. அந்த வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது, அது உயிரடைய செய்யும், அது பலனடைய செய்யும், உங்கள் தரிசனம் உங்கள் திட்டத்தில் ஓட செய்யும். கர்த்தர் தாமே ஒருவேளை இழந்து பல நாட்களாய் நான் ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து போனது என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ எந்த பேர்பட்ட பாவங்களாக நீ செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோட சமூகத்தில் நீ வாங்க, இயேசப்பாவோட சமூகத்தில் நீங்கள் வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக 2000 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாகவே அந்த சிலுவையில் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் பல நாட்களுடைய நினைவுகள் அப்படியே உங்களுடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கலாம். அது ஒருவேளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை தூக்கத்தில் ஒருவேளை அது உங்களை இருதயத்தை கலங்க செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்த்து, இயேசுப்பா, என்னை ஒரு விஷயம் நீங்கள் மன்னிங்கப்பா, நான் செய்த தவறுகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காக கல்வாரியில் இருந்து ஒரு இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது.
அதாவது பரிசுத்தமான இரத்தம். அந்த இரத்தத்தை நீ விசுவாசிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த நாட்களிலே நிச்சயமாக ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து, ஒரு சமாதானத்தை தந்து, நதியை போல வருகிற ஒரு சமாதானத்தை உங்களுடைய வீடுகளிலே கர்த்தர் கட்டளையிடுவாராக, உங்கள் இருதயங்களிலே கட்டளையிடுவாராக. உங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கலாம், ஒருவேளை பாவத்தினுடைய அகோரங்களாக இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை பார்த்து கேட்கிறார், உன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய ஆரம்பிப்பாயானால் நான் உன் இருதயத்திலே வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன். என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. அவன் சமாதான பிரபுவாய் இருக்கிற நான் உன் இல்லத்துக்குள்ளே வருவேனே ஆனால் உன் வீட்டிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அப்போ பல நினைவுகள் உன்னை சீரழித்து கொண்டிருக்கலாம், பல நினைவுகள் உன்னை செயல்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் அண்டையிலே வா, இயேசுவின் சமூகத்திலே வா, தேவ சமூகத்தை நோக்கி பார். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, கடந்த காலத்தில் வந்த எல்லா குற்ற உணர்வுகளையும் மாற்றி ஒரு சமாதானத்தை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இனி என்னுடைய வாழ்க்கையில இனி மாற்றமே இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆத்மாவில் ஒரு ஜீவனே இல்லை என்று சொல்லி ஒருவேளை இருந்தாலும், அன்றைக்கு சாராளுடைய கற்பம் செத்து போனது, இனி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது பாஸ்டர், இனி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போன ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு யாக்கோபு கூட இப்படி நினைத்திருக்கலாம், இனி முடிந்தது, இனி என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை உண்மையாகவே மரித்து போய்விட்டது என்று சொல்லி ஒருவேளை அந்த இடத்துல அவன் கலங்கி நிற்கலாம். ஆனால் இதே போல தான் சாராள் அம்மையாருடைய கற்பம் செத்து போனது. கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன், அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளையின் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு குறைந்தது 18 வருடங்களாக குழந்தைகள் இல்லை, 18 வருடங்களாக குழந்தைகள் இல்லை. அவர்கள் எங்கெல்லாம் விருந்து அந்த திருமண காரியங்களுக்கு போவாங்க, மற்ற காரியங்களுக்கு போகும் பொழுது அவங்க யாராவது கேட்பாங்க, முதல்ல கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ரெண்டாவது கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குழந்தை இல்லாதவங்க அந்த இடத்துல இல்லை, அப்படி அந்த வாய்ஸ் அப்படியே என்ன செஞ்சிடணும்னா டவுன் ஆகிரும். ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் இவங்க கேட்குறாங்க பார்த்து, இந்த குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க கேட்ட அந்த யாரோ ஒருவர் அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட முகம் அப்படியே ஒரு முகமாக அப்படி போகும் பாருங்கள், அப்படியே ஒரு ஏதோ அவங்க வந்து பாவம் செஞ்சதை மாதிரியும், ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றம் செஞ்சதை மாதிரியும் அவங்க முகம் கேட்டவருடைய முகம் அவ்வளவு சுருங்கி போகும் பாருங்கள். அதை இந்த முகத்தை பார்த்த உடனே இவங்களுடைய உள்ளெல்லாம் உடைஞ்சு போகும். அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்களால செயல்படவே முடியலை. அவங்க சந்தோஷமாக இந்த திருமண வீட்டில் நிற்கிறதற்கு அவங்களுடைய இருதயம் செயல்படாது. அந்த நேரத்தில் எங்கேயாகிலும் போய் இருந்து அவர்கள் அழுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற ஆகஸ்ட் மாதத்து வாக்கு தத்தத்தை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை யாக்கோபினுடைய ஆவி செத்துப்போன அந்த ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியுமானால், உங்கள் செத்துப்போன அந்த கற்பத்தை உயிர்ப்பிக்க கர்த்தரால முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். இந்த சாராள் அம்மா கூட நினச்சிருக்கோம், இனி எனக்கு பிள்ளையே இல்லை, அதனால தான் கர்த்தருக்காக ஆகார கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். சாராள் அம்மா ஆகாரம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா என் கற்பம் செத்து போன கற்பம், இந்த கற்பத்தில் இனி ஒரு குழந்தை இருக்காது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாக்கு தத்தம் யார் மூலமாக வருது தெரியுமா? சாராள் மூலம்தான் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு உங்களுடைய கற்பத்தில் வாக்குத்தத்தமான பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அழாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை பல வருடம் ஆயிடுச்சு பாஸ்டர், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த செத்து போன கற்பத்தில் கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுமானால், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை செத்து போன கற்பத்தில் உங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் தந்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ள நடத்த விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, செத்து போனவைகளிலிருந்து துளிர்விட செய்கிறவராக இருக்கிறார். முடிந்து போனவைகளிலிருந்து, அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம், ஒன்றுமில்லாமலிருந்து கர்த்தர் உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிற ஆண்டவரே, நீ கவலைப்படாத. உன்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேங்க, நீ கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற கர்த்தர். இந்த மாதம் கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து, எந்த இடங்கள் எல்லாம் செத்து போய் கிடக்கிறதோ அதெல்லாம் தெளிர் விடுகிற ஒரு அனுபவமாய், ஆவி உற்சாகம் உள்ளதாய், இந்த வருடங்களில் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும், கர்த்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போமா? ஜெபம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மகா கிருபை உள்ளவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவி உயிர்ப்பில்லாமல் மரித்து போய் கிடக்கிறதோ, அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து சொன்னீங்க ஆண்டவரே, எசேக்கியேலை பார்த்து சொன்னீங்கப்பா, இந்த பள்ளத்தாக்குக்கு நேராய் நீ போ. அந்த பள்ளத்தாக்களை போய் பார்க்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள், அதனுடைய உருவமற்று கிடக்கிற ஒரு எலும்பு கூடை பார்க்கிறார். அந்த எலும்பு கூட்டத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னீங்க ஆண்டவரே, இந்த எலும்பு கூட்டை பார்த்து நீ பேசு என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் ஆண்டவர் அதன் இடத்துல வர வேண்டிய கால்கள் எந்த இடத்துல வரணுமோ வந்துச்சுப்பா, எந்தெந்த உறுப்புகள் வர வேண்டுமோ வந்துச்சுப்பா, எந்தெந்த இடத்துல சதைகள் வர வேண்டுமோ வந்துச்சுப்பா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நரம்புகள் வர வேண்டியது இருந்துச்சோ வந்துச்சு ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல செத்து போயாய் கடந்த அந்த சரீரங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வருமானா, இந்த மாதத்துல எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சோர்வின் நாவிகள் வராதபடி ஒரு உயிர்ப்பின் நாவியாக, ஒரு உற்சாகத்தின் நாவியாக கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக பெட் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சாரோன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர், அந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.